நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா, ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அசந்தே போயிருவீங்க. அதுக்காக நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இதோட உப்பும், மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா குக்கரில நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணதான கறியும் சேர்த்துட்டு, இதோட உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சிக்கன் வெந்து தண்ணி விடும். அது வரைக்கும் நல்லா வந்துட்டு வேக விட்டுட்டு, அடுத்ததா சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, மிதமான ஹீட்ல 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் கூட மிளகு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து அரைச்சிட்டு பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நல்லெண்ணெயில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இதோட ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, வத்தல், 3/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துட்டு இதோட தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இனி கிரேவி பண்ணுறதுக்காக நல்லெண்ணெயில் 1 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு, வதக்கி அரைச்ச பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. சிக்கன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சதான தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதித்து வந்ததுமே நம்ம வேக வச்சதான சிக்கனையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான ஹீட்டில் வேக வச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கடைசியாக மல்லியில தூவி சோப் பண்ணிங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.